சரிங்களா? ஸ்பெஷல் ஓகே. டைப்ஸ் ரிலேஷன். ஓகே, இது வரைக்கும் 4 டைப் பார்த்தோம். இப்போ ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். அது என்ன ஸ்பெஷல் டைப்ஸ் யார் யார் இருக்கிறா அப்படிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் மீனிங் என்ன இருக்குது? ரிஃப்ளெக்சிவ் என்னது? ரெஃப்ளெக்ஸிங்னா யாரும் சொல்லுது ரிஃப்ளெக்ஷன் என்னது? இப்போ ஒரு பொருள் இங்க இருக்குன்னா ஒரு வெயில் அடிச்சதுன்னா அது அந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆகுங்களா சார்? அவ்வளோதான். இப்போ நீ கண்ணாடியில் பார்க்குறோம், டெய்லி நம்ம கண்ணாடியில் ஆ, பார்க்குறோம். அவ்வளோதான். ஆ, அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்சிவ். அப்படின்னா மீனிங் ஓகே. என்ன? ஐடென்டி ஃபங்க்ஷன் தான். ஆமா சார். அப்போ ஐடென்டி ஃபங்க்ஷனோட அனதர் நேம் வந்து ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கலாமா? ஓகேங்க சார். அவ்வளோதான். புரியுங்களா? அப்போ ரிஃப்ளெக்ஸோட ஓகே. நீங்களே சொல்லிட்டீங்க. ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்றீங்க? மிரரை பார்க்குற மீனிங் தான். அப்போ என்னவா இருக்கும்? உங்களை நீங்க கண்ணாடி பார்த்தா நீங்க தான் தெரிய போறீங்க, மக்கள் யாரும் தெரிய மாட்டாங்க. கரெக்டுங்களா? அந்த மீனிங் தான் நம்ம ஓகே. டெஃபினிஷன் அமையுது. சரிங்களா? அது சின்ன ஓகே. எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ என்னது ஏ ரிலேட்டிவ் டு ஏன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏ கமா ஏ தான் அந்த செட்டில் இருக்கும். அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்சிவ் கான்செப்ட் வரும். மற்ற செட் இருந்தாலும் இதுவும் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ எப்படி சொல்றாங்க பாத்துங்க. இப்போ ஏங்கிறது ஒரு செட் ஏ ஈக்குவல் டு 3, 5, 8 அப்படி இருக்குன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் எடுக்கிறீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன இருக்குது? இதுல இருக்கிற எலிமெண்ட் எப்படி ரிலேட்டிவ் பண்றீங்க? ரிலேஷன்ஷிப்னு என்ன சொல்றீங்க? பேர் பண்றீங்க. 3, 3, 3, 3, 5, 3, 8. அதே மாதிரி இங்க என்ன கிடைக்குது? 3, 5னா அடுத்து 5, 3, 5, 5, 5, 5, அடுத்து என்னமா 8, 8,3, 8,5, 8. ஓகே. இது வந்து ரிஃப்ளெக்சிவ்னு கேட்குறாரு. ஸோ ரிஃப்ளெக்ஷன் என்னது? ஐடென்டிட்டியும் இருக்கணும். மற்ற எலிமெண்ட்டை பற்றி பிரச்சனை கிடையாது. ஐடென்டிட்டி இருக்குதா கண்டிப்பாக செக் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று நம்ம ரிஃப்ளெக்டி ஆகுமா அப்படின்னு பார்க்குறீங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சரிங்களா? அப்போ இது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் இருக்கு. சரிங்களா? இது ஓகே. அடுத்த செட் எடுத்தீங்கன்னா 3, 3 சம்திங் வேறு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3, 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து 5, 5ல 5, 5 விட்டுறாங்க. 5, 8 மட்டும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா 8, 8, 3, 8, 5, 8, 8 வந்துருக்காங்க. இது ரிஃப்ளெக்சிவா மேம்? இது ரிஃப்ளெக்ஸ் ஆகுமா? ஏன்னா 8ங்கிறது ஒரு எலிமெண்ட் இருக்குது. 8க்கு கரஸ்பாண்டிங் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. 3ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது. 3க்கு கரஸ்பாண்டிங் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. இந்த 5ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது. 5க்கு கரஸ்பாண்டிங்கா ரிஃப்ளெக்சிவ் டேம் இல்லை. அப்போ கண்டிப்பாக இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. இந்த பேஸ் வந்து ரிஃப்ளெக்சிவ். புரியுதுங்களா? அப்படின்னா மீனிங் என்ன? ஒரு புரியுதுங்க சார். கோடொமைன்ல இருக்கிற டொமைன் இருக்கிற செட்னு வச்சுங்களேன். டொமைனை சப்போஸ் இங்க 3, 5, 8 இருக்குன்னா அது கரஸ்பாண்டிங்கா அவங்க டிபைன் ஆயிருக்கும். இங்க 3க்கும் இங்க வந்து 5க்கும் இங்க வந்து 8க்கு டிபைன் ஆயிருக்கும். மற்றபடி நீ யாருக்கு வேணா டிபைன் ஆகிக்கலாம். 3 வந்து 5க்கு ஆகலாம், ஆகாம போகலாம். ரிஃப்ளெக்சிவ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்போ கண்டிப்பா என்ன மாதிரி ரிஃப்ளெக்சிவ்னா கண்டிப்பா நீ யாருக்கு வேணா டிபைன் ஆகு. பட் உனக்கு நீ கரெக்டா இருக்குமாங்க. ஃபர்ஸ்ட் நீ உனக்கு நல்லவனா இருக்கு, மற்றவங்களுக்கு அப்புறமேட்டு நீ பார்க்கலாமா இல்லை? உன்னோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் நீ அனலைஸ் பண்ணிக்கலாமா? அப்போ கரெக்டா ரேஸ் ரிஃப்ளெக்ஷன் என்னது? கண்டிப்பா உனக்கு நீ டிபைன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நீ மற்றவங்க டிபைன் பண்ணாம போ. சரிங்களா? ஓகே சார். அப்ப என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் செட் ஏன் ரிஃப்ளெக்சிவ்? இப்போ 3, 5, 8 செட் இருக்குன்னா அந்த 3க்கும் 5க்கும் 8க்கும் ரிஃப்ளெக்சிவ் டேம் இருக்கு. சப்போஸ் ஒரு டைமுக்காச்சும் மிஸ் ஆனாலும் அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? சார் ஆனா 5,5 நம்ம எழுதிருக்கோம் சார். 5, 5 ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எழுதிக்கிறோம். இதுக்கு பேர் ரிஃப்ளெக்சிவ் செட். இதுக்கு ரிஃப்ளெக்சிவ் ஆகும் ஃபர்ஸ்ட் இல்லை. செகண்டுக்கு ஆகல ஓகே பேர் சார். 5, 3, 5, 8 தான் எழுதிக்கிறோம். 5, 5 மிஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ். கரெக்டுங்களா? நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ். அப்படின்னா ஒரு செட்டு ஒரு எலிமெண்ட் டிபைன் பண்ணணும். அந்த எலிமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரெஃபரன்சி செட் இருக்கும். அவ்வளோதான் கேள்வி. வேற எதுவும் ஜென்ரலாக ஓகே. சொல்றேன். ஒரு செட் இருக்குது அப்படின்னா இப்போ சப்போஸ் 1, 2, 3 எழுதுறீங்கன்னா 3 எலிமெண்ட் இருக்குன்னா அந்த 3க்கும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் எலிமெண்ட் அதாவது ஐடென்டி ஃபங்க்ஷன் இருக்கும். 2, 2, 3, 3 இருக்கணும். அதுக்கப்புறம் நீ எந்த ஃபங்க்ஷன் வேணா டிபைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ எந்த ஆர்டர் பெர்சனும் இருக்க போகுது. ரிஃப்ளெக்ஷனா கண்டிப்பாக எனக்கு இந்த 3 எலிமெண்ட்டுக்கு இந்த டைம் இருந்தாலும் போது ரிஃப்ளெக்சிவ்.
மற்றபடி நீ எந்த எலிமெண்ட் வேணா வச்சுக்கலாம். அதாவது இந்த 3 எலிமெண்ட்டுக்கு லிங்க் பண்ணி எந்த பேர் வேணா வச்சுக்கலாம். இந்த 3 எலிமெண்ட் லிங்க் பண்ணி எந்த பேர் வேணா வச்சுக்கலாம். வேற எலிமெண்ட் உள்ள வரக்கூடாது. சரியா? ஓகே இது சார். வரைக்கும் இருக்குது. சப்போஸ் இங்க 4 வந்துச்சுன்னா, அந்த 4க்கு ரிஃப்ளெக்சிவ் இருந்தா தான் ரிஃப்ளெக்சிவ். சரியா? அந்த 4க்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னா அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஓகேங்க சார். புரியுதா? இப்ப நம்ம வீட்ல புரியுதுங்க சார். ரிலேஷன் தான் உள்ளுக்குள்ள வருவாங்கன்னா, அது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்களோட கேரக்டர் கரெக்ட்டா இருந்தா நம்ம உள்ளுக்குள்ள விடுவோம். அப்ப அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கணும்? அவங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா டிஃபைன் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா இருந்தா தான் நம்ம கண்டிப்பா ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவோம். புரியுதா? ஓகே சார். புரியுதுங்க சார். சரி. அடுத்த பேசிக் சிமெட்ரி. சிமெட்ரிக்கு எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? சிமெட்ரிக்குன்னு என்னடா கண்ணு? சிமெட்ரிக்னா மிரர் இமேஜ் சார். எடுத்துக்கிறேன். ஆமா சார். சிமெட்ரிக்னா மிரர் இமேஜ் சார். இல்ல பேச புரியல. முன்னாடி ஒரு டிவி சொல்லிடுறேன். மிரர் இமேஜ் சார். இது மிரர் இமேஜ் சார், இது மிரர் இமேஜ் சார். ரிஃப்ளெக்சிவ் மிரர் இமேஜ். அப்ப இது சிமெட்ரிக்கல் மிரர் இமேஜ் வருமா? சார் சிமெட்ரிக்னா ஹாஃபா செப்பரேட் பண்ணா கூட ஒரே மாதிரி இருக்கும் சார். ஒரே மாதிரி. அதாவது ரெட்டை குழந்தைங்க இருப்பாங்களே, அவங்களோட பெருசானாலும் எவ்வளவு பெருசானாலும் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆ, ஆமாங்க 2 சார். பேரும் வெவ்வேறு. பாத்தீங்களா? ரிஃப்ளெக்சிவ்னா அவங்களே தான் நீங்க தெரிய போறீங்க. சிமெட்ரிக்னு நீங்க சொன்ன மாதிரி ஆப்பா டிவைட் பண்றீங்களா? தட் மீன்ஸ் டிவைஸ் மாதிரி தான். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே சார். பார்த்தா நாமளே என்ன என்னன்னு தெரியாம இருக்கும். கரெக்ட்டா? அந்த மாதிரி இது. அப்ப A, B இருந்ததுன்னா தட் இஸ் ரிலேட்டிவ் டு B, E. சரிங்களா? ஓகே இப்ப சார். ஒரு செட் நல்லா பாத்துங்க. A, B அது ட்வின்ஸ். ட்வின்ஸ்னா என்னது? ஒரு வீட்ல இவங்கள மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அவங்கள மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ரிலேட்டிவ் பண்ணிக்குவாங்க. கரெக்ட்டா? அப்படின்னா மீனிங் என்ன? ஒரு செட்ல வந்து 1, 2ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குதுன்னா, கண்டிப்பா என்ன எலிமெண்ட் இருக்கணும்? 2, 1 ஒரு எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா தான் சிமெட்ரிக். இல்லைன்னா சிமெட்ரிக் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஓகேங்க சார். புரியுதா? 1, 2ங்கிற ஒரு எலிமெண்ட் இருந்தா 2, 1 எலிமெண்ட் இருக்கும். நான் இப்ப டிஃபைன் பண்ற பாருங்க செட்டு. சிமெட்ரிக் செட் வந்து சப்போஸ் A ஈக்குவல் டு 1, 2, 3 இப்படி இதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு சிமெட்ரிக் செட் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? ரிலேஷன் செட் சிமெட்ரிக் செட் எப்படி டிஃபைன் பண்ண சொல்லுங்க? 1, 2, 2, 1. 1, 3, 3, 1. 2, 3, 3, 1. சரிங்களா? ஓகே சார். இப்போ உனக்கு நீயே சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்சிவும் வரும். ஒன்னுக்கு ஒனக்கே சொல்லிக்கலாம். கரெக்டா? 1, 1, 1, 1. 2, 2, 2, 2. 3, 3 பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? இது வேணா என்ட்ரி பண்ணிக்கலாம். மினிமம் பாசிபிள் இது. மேக்ஸிமம் பாசிபிள் இது என்ட்ரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் யார் நம்மளுடைய சிமெட்ரிக் ரிலேஷன். சரிங்களா? ஓகேங்க இப்ப சார். A, B கண்டிப்பா இருக்குன்னா இம்ப்ளைஸ் B, A அந்த செட்ல இருந்தே ஆகணும். அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தே ஆகணும். ஒண்ணு இல்லடா கண்ணு. இப்ப அப்பாவுக்கும் உனக்கும் நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். ஃபாதர் அண்ட் பூஜா. சரிங்களா? 2 ரிலேஷன் என்ன? ஓகேங்க சார். அப்பா மகள். அப்ப பூஜா, என் அப்பா ரிலேஷன்ஷிப்பும் பண்ணலாம். எப்படி? மகள் அண்ட் அப்பா. அது மாதிரி மாத்தி ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கலாம். பட் இந்த 2 ஆர்டர் பர்சன் பாசிபிள் தான். மாத்தி எழுதினாலும் பாசிபிள் தான். சரிங்களா? ஓகேங்க சார். புரியுதுல நான் சொல்ற கான்செப்ட் புரியுது. புரியுதுங்க சார். நெக்ஸ்ட் யாரு? டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னு என்னடா கண்ணு? ரிப்ளெக்ஸிங்கிறது ஒரு சிங்கிள் எலிமெண்ட் வச்சு டிஃபைன் பண்றது. சிமெட்ரிக்ங்கிறது 2 எலிமெண்ட் வச்சு டிஃபைன் பண்றது. டிரான்சிட்டிவ்ங்கிறது 3 எலிமெண்ட் வச்சு டிஃபைன் பண்றது. இதை நான் வச்சு ஷார்ட் கட்டா. டிரான்சிட்டிவ்க்கு எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம்? இப்போ A, B அண்ட் B, C இது ரெண்டும் ரிலேட்டிவா இருக்குதுன்னா கண்டிப்பா ஏக்கும் சிக்கும் ரிலேட்டிவா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்பாவுக்கு வந்து தங்கச்சி இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு தங்கச்சியா இருக்கலாம். சரிங்களா? அந்த தங்கச்சிக்கு மகன் இருக்காங்கன்னா அப்பாவுக்கும் மகன் அந்த அவங்க தங்கச்சி மகனுக்கு ரிலேஷன் இருக்குமா இருக்காதா? இருக்குங்க சார். அதாவது தாய் மாமன் முறையாகும். அதை தான் அவன் சொல்றான். இப்போ சார் அப்பா சார் ஒரே நிமிஷம் சார். அப்பா கூப்பிட்டே இருக்காங்க சார். ஒரு நிமிஷம் சார். சரி bro.
இது 3 ரிலேஷன் சேர்ந்தது. ரிஃப்ளெக்சிவ், சிம்மெட்ரி, சார் கன்சிஸ்டன்சி. நீங்க சொல்றாங்கங்க. சார் அப்பா அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் வர சொல்றாங்க.